அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம படிச்ச வாசகத்துல தெளிவான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. தெய்வம் சொல்லுகின்றார், உங்களுக்கு இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை தூக்கிவிட்டு உங்களுக்கு சதையிலான இதயத்தை நான் கொடுப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மக்களது உள்ளம், இதயம் கல்லாகி போய்விட்டது. அந்த கல்லை நான் தகர்த்தெறிந்து விட்டு சதை, இரக்கமுள்ள இதயத்தை கொடுப்பேன். அப்படி என்பதுதான். இன்னைக்கு இரக்கம் இல்லாமை போனதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான வன்முறைக்கும் காரணமாகிவிட்டது. இரக்கம் இருந்தால் யாராவது சாப்பிடக்கூடிய பொருட்களுக்கு நச்சு கலந்த ரசாயனங்களை பயன்படுத்துவாங்களா? இரக்கம் இருந்தால் யாராவது வீதியில கண்டபடி வாகனத்தை செலுத்துவாங்களா? இரக்கம் இருந்தால் யாராவது இன்னொருத்தர் மீது போர் தொடுப்பார்களா? இரக்கம் இருந்தால் மற்றவன் என்னானா எனக்கு என்ன, நான் நல்லபடியா படிச்சு முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு சுயநலத்தோடு இருப்பார்களா? இவையெல்லாம் எதனால் உருவாகி இருக்கின்றன? இரக்கம் இல்லாதபடியினால். இந்த இரக்கம் இல்லாமல் போனதற்கு காரணமே நம்முடைய இதயம் இறுகி போனதால் தான். இந்த இதயம் கல்லாகி போனதால் தான். அதை உணர்ந்த கடவுள் என்ன பண்ணுகிறார்? சொல்லுகின்றார், இன்னைக்கு வாசகத்தின் மூலமாக உங்களது கல்லாலான இதயத்தை நான் உடைக்கப் போகின்றேன். உங்களுக்கு நான் சதையிலான இதயத்தை கொடுக்க போகின்றேன். ஃபீல் பண்ணக்கூடிய, அடுத்தவனை குறித்து கொஞ்சமாவது இரக்கம் காட்டக்கூடிய அளவிலான இதயத்தை கொடுக்க போகின்றேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம நல்லா தான் வாழ்றோம். நாம நல்லா வாழணும் அப்படி என்பதற்காக நாம அடுத்தவர்களை மிதிக்கிறோமா அல்லது மதிக்கிறோமா? இது உங்களது சிந்தைக்காக தரப்படுகின்ற கேள்வி. நான் யாரை குறை சொல்ல வரலங்க. எல்லா கட்டத்திலையும் நாம நேர்மையானவர்களாக வாழுகிறோமா? அல்லது ஒரு சில இடங்கள்ல மாத்திரம் நேர்மையாக வாழ்ந்துட்டு அதற்கு அப்புறமாக நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நாம இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்மைக்கு புறம்பாக வாழுகிறோமா? இந்த கேள்வியை உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. ஒரு வேளையில உங்க வாழ்க்கையில நீங்க நேர்மைக்கு புறம்பானவர்களாக வாழுவீர்களாக இருந்தால் அங்க ஆரம்பிக்குதுங்க. அங்க ஆரம்பிக்குது உங்களது இதயம் கல்லாகி போகின்ற நிலை. அப்படி கல்லாகி போகின்ற நிலையால தான் இன்னைக்கு நிறைய பேர் அன்பை இழந்து தவிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கோபத்தின் உச்சக்கட்டத்தில் ஒருத்தரை கொலை பண்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வெறுப்பின் உச்சக்கட்டத்தில் ஒருத்தர் பார்த்துக்கவே பிடிக்காம, சொந்த சகோதரங்களாக இருந்தாலும் சொந்த உறவுகளாக இருந்தாலும் பல வருஷ பகையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களது உள்ளத்தை, இதயத்தை கல்லான இதயமாக இல்லாது அதை உடைத்து விட்டு சதையான இதயமாக மாற்றிக்கொண்டு அதிலே அன்பையும் இரக்கத்தையும் நன்னயத்தையும் பரிவையும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து வாழ்ந்து பாருங்கள். உங்களிடமிருந்தே அமைதி பிறக்கும், உங்களிடமிருந்தே அன்பு பிறக்கும், உங்களிடமிருந்தே உலகின் சமாதானம் பெறும். ஆமென்.